இப்போ போனாரா திருச்சிக்கு, அப்போ கூப்பிடுறாங்க. சார், சார், சார்ன்றாங்க. ஆன்ட்டு போறாரு. திருச்சியில இறங்கணும்னா, அங்க ரிப்போர்ட்டருங்க, சார், சார் ஏன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆரம்பிக்கிற பயணம், திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்தும். சொல்லுங்களேன் என்ன? அந்த வசனத்த கூட யாராவது எழுதி குடுக்கணும். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். மக்கள் பிரச்சனை, மக்களோட நான். இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் விடமாட்டோம். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாங்க தான் மாற்று சக்தி. இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். பேசாம உங்கள ஸ்கிரிப்ட் ரைட்டரா வச்சுக்கலாம் போல இருக்கே சார். ஜான் ஆரோக்கியசாமி ஒத்துக்கணும்ல. ஜான் ஆரோக்கியசாமி அங்கங்க போறாரு. பாவம் எங்கேயோ குடுத்து எழுதி வாங்கிட்டு வராரு. அப்போ அந்த அந்த பிரச்சனை நீங்க பிரஸ்ஸ பார்த்தா, இப்படி இப்படின்னு அங்கேயும் ஓடுறீங்க. பஸ்ஸில் போகும்போது நீட்னா மல்லி மல்லி. அப்போ நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்லாத ஆளு, மதுரைக்கு போகும்போது மட்டும் பிரஸ்ஸ கூப்பிடுறீங்க. வா 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 வா. தயவு செஞ்சு நம்ம ஆளு தடுக்கி எந்திரிச்சு ஓடி போய் மைக் நீட்டுறான். ஏதோ சொல்ல ஏதோ அரசியல் பேச போறான்னு நினைச்சாங்க மக்கள். நான் மதுரைக்கு போகிறேன். ரசிகர்கள் யாரும் வந்து விடாதீர்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? ஏன் சொல்லிட்டு போறீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை படம் ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி பிரஸ்ஸ கூப்பிட்டு ரஜினி கூட ஷூட்டிங்க்கு போறாரு. ரஜினி கூட போகும்போது பாருங்களேன். சார் ஜெயிலர் 2 எப்படி? ஜெயிலர் 2வா? ஜெயிலர் 2 வந்து நல்லபடியா நடக்குது. அது இது. சார் இந்த உதயநிதி என்ன பாருங்க அரசியல் அவ்வளோதான் அரசியல் அப்படின்ட்டு போயிடுவாரு. ஏதோ படத்தை பத்தி கேட்டா நல்லா ஜாலியா சொல்லுவாரு. அவருக்கு அதில பத்தி எந்த ஸ்டேஷனும் அரசியல் பத்தி பேசாதீங்கன்னு கேட்காதீங்கன்ற. அப்ப நீங்க வந்து இத சொல்லிட்டு போறீங்க. அங்க போயிட்டு கார்ல ஏறி போக வேண்டியதானே ஷூட்டிங்க்கு. பிரச்சார வாகனம். அப்போ அதுவும் திட்டமிட்ட ஒரு ரோட் ஷோவா மாத்துறீங்க. திருச்சி நீங்க உங்களுடைய இதுவே பிரச்சார பயணம். போலீஸ் ஏற்கனவே சொல்லுது. ரோட் ஷோ இல்ல நாங்க இங்க இந்த டைம்லாம் சொல்றாங்க. இதுல வேற 10 நிமிஷம் தான் பேசணும், 15 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்றாங்கன்றீங்க. அது மாதிரிலாம் சொல்லல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவரு அங்கேயும் ரோட் ஷோவா மாத்துறாரு. மொல்லமா அந்த ஊர்வலம் மாரி தேர் மாரி நகருது அந்த வண்டி. பிரச்சார வாகனம். அப்போ நீங்க திட்டமிட்டு இன்னைக்கு கோர்ட்ல வழக்கு வருது. டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. சொன்னாலும் சொல்லுவாங்க. பொது சொத்து சேதம் பண்றல டெபாசிட் கட்டு. நீ ஏன் இப்படி நடத்துற? அவங்க தரப்புல இன்னைக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அரசு தரப்புல இவர் திட்டமிட்டு ரோட் ஷோ பண்ணுறாருங்க. இந்த வேலைலாம் பண்ணுறாரு. ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த வேலை பண்ணியிருக்காரு. இவ்வளோ வேலை, இவ்வளோ பொதுமக்கள் இழப்பு. இப்போ சொல்லுங்கன்னு கேட்க கோயம்புத்தூர், மதுரை, அதே போல திருச்சி மூணுத்தையும் கவர் பண்ணி காமிச்சிருவாங்க போல இருக்கு. வேற என்ன வீடியோ ஆதாரங்கள் உட்பட காமிக்க போகிறோம். ஓகே. நீங்கள் என்ன நான் புஷி ஆனந்த் மாதிரி எல்லாரும் அதிபுத்திசாலி நினச்சிங்களா?